நீங்கள் அழைத்து வருகிறவர்கள் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாருங்க நாகத்தை ஆலயத்துக்கு பாருங்க. இப்போ பொழுதுபட தர மக்கள் கூட்டம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற புதூர் நாகதம்பிரான் ஆலயம். இன்றைக்கு மிகவும் சிறப்பாக உற்சவம் நடைபெறுகிறது. பல மாவட்டங்களிலையும் இருந்து இந்த ஆலயத்துக்காக மக்கள் வரி தந்திருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆலயத்தில் நடக்கிற முழு விவரத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் அறிஞ்சு கொள்ளலாம். வாங்க இந்த ஆலயத்துக்கு நாங்கள் போய் பார்ப்போம். முன்னுக்கு இருக்கிற ஆலயத்தின் முன்னுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆலயம். அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து புதூர் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு போகிற வளைவு. இஞ்சால பக்கம் வவுனியா, அதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து கிளிநொச்சி இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்குறோம் பாருங்கள், நிறைய மக்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு இன்னும் போகிறோம், உள்ளுக்கு போகிறோம். இதெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க, ஐயோ அதால்ட்ட கொத்துது. போ, இப்படி பார்த்ததே இல்லையா? பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறவண்டு, எவ்வளோ நிற்கிறவன்றதையும் பாருங்க. அடுத்தது உடையன் ஒன்று வருது பின்னால். பாருங்க இப்படி நிற்குதுன்றவர்கிட்ட கையில் அவர் தோளில் போட்டு நிற்கிறார். அடுத்தது நாகத்தை பாருங்க. அறியக்கூடாது. பாருங்க நாகத்தை இவ்வளோ க்ளோஸுக்கு இருக்கிற மட்டும் பாருங்க. நீங்கள் நாங்கள் இதை கிட்ட போய் எடுக்கிறாங்க இங்கே பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள். இப்போ வந்து ஒரு 5 மணி இருக்குமேண்ணே, 5 மணிக்கே இவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது. சில நேரம் 10-15 பேக்கெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. பாம்பு போன பேக், அதில் பாம்பு போன பேக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ நாங்கள் ஆலயத்தின் உள்பக்கத்துக்காக போகிறோம். பாருங்க எப்படி இருக்காண்டு.
இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் இரவு ஆகினா தான் இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்க மாட்டேன். லைட்டுகள் இதுவெல்லாம் செய்திருக்கணும். இரவு ஆகினா தான் இன்னும் வடிவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கும். வச்சுக்க அந்த பாருங்கள், இதில் ஒரு ஒழுங்கு செய்திருக்கணும். என்னென்னு எங்களுக்கு தெரியலை. பால் வாக்குற செட்டப் வந்து இருக்குது. காவடி படத்தில் தான் குத்துறது போல் கிடக்குது. என்னென்னா இந்த காவடியெல்லாம் லைனாக வச்சிருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் கோயிலுக்கு போகிறது. கோயிலுக்கு முகம். ஐயோ அன்பார்ந்த பக்த காரியாற்றுக்கு முன் பெற்றாரை தவறப்பட்ட நிலையில் அங்கே காணப்படுவதால் அவர்களை பெற்றார் கொண்டு அழைத்து சென்று மரமலை இப்பவே புள்ளியலத்தில் சிட்டினா இதை பாருங்க எப்படி இருக்கு. எல்லாம் பாருங்க, இவ்வளவு லைட்டுகள் எல்லாம் போட்டு தோடிச்சுன்னா இப்போ எல்லாம் இடம் பிடிச்சி இருந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்காண்டு. முன்னுக்கு வந்து இப்படி சோடிச்சிருக்கிறாங்கன்றத பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்காண்டு. இந்த ஆலயத்தின் முகப்பு, இது முகப்பு தான் இந்த நாங்கள் இப்போ பார்க்குறது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதில் கற்பூரம் கொளுத்திட்டு தேங்காயில் கொண்டு நேர்த்தியை வந்து இதில் தான் அடிக்கணும். முகப்பு வந்து அவங்க வந்து கட்டிடம் இல்லை, இது வந்து ஒரு மணவரையில் நாங்கள் பந்தல் மணவரை செய்வாங்களோ அதே மாதிரி தான் இதை வந்து ஒழுங்குபடுத்திருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்த செய்திருக்கிறோம். அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு கட்டிடம் இல்லை. அந்த குறையை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழாவுடைய கோபுரத்தை நாங்கள் கட்டுகின்ற அந்த அடித்தளத்தை இந்த வருடம். சரி, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் ஆலயத்துக்குள்ள. நாங்கள் இப்போ ஆலயத்தின் உள்பகுதிக்காக போய்கொண்டிருக்கிறோம். ஆலய பணிகள் வேலை நடந்து கொண்டிருக்கிறதால இந்த முழுமையாக ஆலயம் கட்ட முடியலை. நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகம் கடவுள்.
கடவுள் என்பவன் என்பது ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை நாங்கள் தரிசிக்கின்ற பொழுது நித்தமும் தரிசிக்க வேண்டும். துன்பத்தை நினைத்து தரிசித்த விடத்தை நாங்கள் நித்தமும் தரிசிக்கின்ற பொழுது கடவுளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஏற்பாடுகள் இல்லாமல் பழைய பக்தியோடு நாங்கள் இந்த ஆலயத்தில் உழைக்கின்ற பொழுது ஆசார சிந்தர்களாக இறைவனை தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களோடு இருப்பார் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே எழ வேண்டும். அப்படி எழுகின்ற பொழுதுதான் இறைவன் எங்களோடு ஆலயங்கள் என்பது ஆழ்நாட்கள் லயப்படுகின்ற விதமாக இருக்கிறது. ஆழ்நாட்கள் லயப்படுகின்றது என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆழ்நாட்கள் இறைவனோடு ஒன்றித்து இறைவனுடைய சன்னிதானத்திலோ அல்லது இறைவனுடைய எண்ணப்பாடுகளை தியானிக்கின்ற பொழுது இறைவன் எங்களோடு பயணித்தார். நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆபத்து வருகின்ற வேறுகளை பெறுகின்ற இந்த மனம் எப்பொழுதும் வேலை பெறுமாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் எந்த விதமான ஆபத்துகள் எதுவுமே இருந்தால் பொங்கல் பண்ணி சாப்பிடலாம். காலையில் உங்கள் எப்படி இதெல்லாம் இது எல்லாமே பொங்கல் படைக்கணும். இந்த பகுதியிலையும் பொங்கல் தான், இந்த பகுதியிலையும் பொங்கல் தான். அடுத்த டீம் இதையும் வந்து ரம்ஜானுக்கான பால் வாக்கினம் பாருங்க. பாருங்க, இதெல்லாம் பால் வாக்கினம். நான் எல்லாரையும் எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து நேர்த்தி, இறுதியாக நேர்த்தி இதெல்லாம் செய்யணும். இதுதான் அந்த மரம். இதில் பெரிய மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தை வச்சு சுற்றித்தான் இது செய்யணும். இதை நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுறேன்னு பாருங்கள். வந்து ஒரு நேர்த்தி, இந்த நேர்த்தியையும் பாருங்கள் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். அவதாரமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது வந்து பாருங்க நேர்த்திக்கடன். யாழ் மண்ணில் பூர்வீகமாக இந்த வவுனியா மண்ணிலே வசித்து வருகின்ற பத்மஸ்ரீ என்பவருடைய அந்த ஒளிகளை அமைப்பு சிறப்பான ஒரு ஒளியை, தெளிவான ஒரு ஒளியை உங்கள் காதுகளுக்கு தந்திருக்கின்றது என்பதை நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த ஒளி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுவோம். இவ்வாறு இருக்கின்ற
அப்படியாங்க. அந்த நேரம் வந்து அவர் வந்து தன் கையை வந்து பார்த்துட்டு இப்போ பேச முடியாதுன்னு சொல்கிறார். அவருக்கு இந்த ஞானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆலயம் சம்பந்தமாக அப்படி இருக்கிறதுக்காகத்தான் அவர் அந்த ஒரு இதை வந்து செய்கிறார். இங்கே அங்கே படைச்சி தான் சாப்பிட்றோம். போலீஸார் பாதுகாப்பு கடமையில் இருக்கிற பாருங்க, இவ்வளோ போலீஸாரை கொண்டு விட்டுருக்கிறேன் வேண்டு. வந்து கடக்கிறது அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கணும். தான் அந்த வீடு வாகனம் பாருங்கள். இப்போ இங்கே கோயிலுக்கு வந்திருக்கணும். இங்கேருந்து வலிக்கிறா போயிடும். சரி, நாங்களும் பார்ப்போம் அந்த வீடு எப்படி இருக்காண்டு. பாருங்கள், இவ்வளோ பார்க்கணும் வந்தாண்டு. இவங்க இப்போ 180 நாள் 120 நாள் இவங்களோட பயணம். இந்த பயணத்தில் தான் இருக்கணும். சரி, சந்திப்போம். ரைட், ஓகே ஓகே. வழி அனுப்பி வைக்கிறார் எங்களோட வண்டி விளக்கண்ண. அவங்க ஆலயத்துக்கு வந்தவங்கள சன்னிதானத்திற்கு முன்னால் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் ஒரு புகைப்படத்தை எடுத்து வைப்பதை மறந்து விடுங்கள். இது பொங்கல் பகுதி. இந்தியாவில் பக்கம் தான் பொங்கி கொண்டிருக்கணும். உள்ளுக்கு கொண்டு போய் தான் சாப்பிட்ற படையும். இந்த பகுதியெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். ஃபுல்லாக போலீஸார் தான் படமையில் நிற்கணும் பாருங்க. இரவாயினா தான் நமக்குரிய இது இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த லைட்டுகள் எல்லாம் போட்ட அப்புறம் இப்படி இருக்குது இந்த இடம் வந்து மிகவும் அழகாக இருக்குது. நாங்கள் அப்போதே பார்க்கக்குள்ள இந்த லைட்டுகள் இல்லை. இப்போ வந்து லைட் எல்லாம் போட்டிருக்கணும். இன்னும் இரவாகத்தான் இந்த இடம் வந்து இன்னும் ஜொலிப்பாக இருக்கும் பாருங்க. ஆலயத்து பாருங்க, இப்போ பொழுதுபடத்தான் தர மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்காது லைட்டு. இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம்.